சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி திமுகவோட ஒருத்தர் வந்து தாவைக்காவோட ரசிகை பெண் ரசிகை வந்து ரொம்ப கடுமையாக விமர்சிச்சிருக்காரு. என்கிட்ட அவங்க காண்டி கிடைச்சா செருப்ப கைட்டி அடிப்பேன். அவங்க வீட்லயும் பொண்ணுங்க இருக்காங்கல்ல, அவன் எல்லாம் ஒரு ஆம்பளையா இருந்தா ஒரு பொது இடத்துல என்ன பேச. இப்போ அவருக்கும் அவங்க வீட்டுல இருக்கிற பொண்ணுங்களுக்கும் ஸ்டாலினை பிடிக்கும், உதயநிதியை பிடிக்கும், எல்லாரையும் பிடிக்கும்ல. அவங்க பொண்டாட்டி பிள்ளைங்களை எல்லாம் அனுப்பினா அவரு சாப்பிடுறாரு. ஆமாங்க, அவருடைய வேலையே அதுதான். ஏன்னா அவருக்கு காசு கொடுத்து பேச வைக்கிறாங்க. அவருடைய ஸ்பீச்ல இருந்து இந்த மாதிரி அநாகரிகமா பேசுறது அதெல்லாமே டிஎம்கே கட்சியில மட்டும்தான் இருக்குமே தவிர மற்ற எந்த கட்சியிலுமே குறிப்பா எங்க தாவேக்கால அப்படி கிடையாது. ஏன்னா பெண்களுக்கு பாதுகாப்பு ஃபஸ்ட்டு இல்லை, அது ரிலேட்டடாகவே ஃபஸ்ட்டு அவங்க பேசுகிறதுக்கான துப்பம் இல்லை. அதை விட்டுட்டு பெண்களை இழிவுபடுத்தி பேசுகிறது, நாங்கள் வந்து எங்கள் டிவிக்கேல ஏதாவது சொன்னோம்னா அதை ஏதாவது கொச்சப்படுத்தி பேசுகிறது, இதே தான் அவங்களுடைய இதாக வச்சிட்ருக்காங்க. ஸோ அதனால் அது அவர் கைக்கூலியாக தான் வேலை செஞ்சிட்ருக்கார் சிவாஜி. தன் கேரக்டர் எப்படியோ அவன் அப்படி இருக்கவன் தான் மற்றவங்களை வந்து ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ அந்த நாய் வந்து அந்த மாதிரி பண்ணுறதுனால தான் எங்கள் அண்ணனை வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கான். ஒரு பொண்ணை வந்து அந்த மாதிரி சொல்லியிருக்கும் போது எங்களுக்குலாம் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. தேவையில்லாமல் ஒரு வார்த்தையை விட்டுருக்காங்க அப்படின்னு. இப்போ ஒரு பொண்ணு நீங்கள் அந்த வார்த்தை சொல்கிறீங்க, உங்கள் வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்குது, அம்மா இருக்குது, நீயும் ஒரு அம்மா வயிற்றுல தானே பிறந்த. இன்னொரு பொண்ணை பற்றி நம்ம இழிவாக பேசுகிறோன்னா சரி, அவரு தான் அறிவில்லாத பேசினார், நாங்கள் அதை ஏற்றுக்கிறோம். ஏதோ அந்த குடிக்கார நாய் ஏதோ ஒன்று கத்தி பேசிச்சு, கூட அத்தனை ஜனங்க அங்கே ஸ்டேஜ் போட்டு உக்காந்துருக்காங்களா, அவனுங்களும் கை தட்டி, அவனுங்களுக்கெல்லாம் அக்கா தங்கச்சி இல்ல, பொண்டாட்டி இல்ல, அம்மா இல்ல, அக்கா தங்கச்சிங்க இல்ல, அவனுங்களும் கை தட்டி சிரிக்கிறானுங்கன்னா அவங்களாம் நல்ல குடும்பத்துல பிறந்த யாருமே இந்த மாதிரி இன்னொருத்தரை வந்து இழிவா பேச மாட்டாங்க. சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி பத்தி பேச அவெல்லாம் ஒரு கேடு கட்ட ஜென்மம். கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா.